எந்தெந்த மரம் நாம் வளர்க்க வேண்டும், எந்தெந்த மரம் நம்மளை சுற்றி இருக்க வேண்டும், எந்தெந்த மரம் இருந்தால் நல்லது, எந்த மரம் இருக்கக்கூடாது என்பது தான் ரொம்ப அவசியம். நெல்லிக்காய் மரம் வீட்டில் இருக்கலாமா? கட்டாயம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நெல்லிக்காய் மரம் அது நெல்லிக்காய்னா பெரிய நெல்லிக்காய், அதுதான் முக்கியம். நெல்லிக்காய் கெட்ட நிறைய கிராமம் முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம் பனை மரம் தான். பனை மரத்தில் ஒரு கிராமம் வளரவே இல்லை, அப்படியே அடைஞ்சி இது ஆகி போய் கிடக்குனாக்கா அங்கே சுற்றி பனை மரம் இருக்குதுன்னு அர்த்தம். பனை மரத்தில் புளிய மரத்தில் கேட்கவே வேண்டாம், பதுங்கியிருக்கும், ஒதுங்கியிருக்கும். அந்த கிராமத்தில் வசிக்கப்படுவர்களே ஒரு ஆள் கூட. இந்த அசோக மரத்தில் ஏன் சொல்கிறேன் என்றால், அசோக மரத்தில் தான் தேவதை குடியிருப்பார்கள். நம்ம எதெல்லாம் நல்ல விஷயங்களோ அதை செய்கிறதே கிடையாது. தேவதை குடியிருக்கிறது அசோக மரத்தில். அப்போ வீட்டில் நாங்கள் அசோக மரத்தை வளர்க்கலாமா? தென்னை மரம் வீட்டுக்குள்ளே வைக்கலாமா? தென்னை மரத்தை வளர்த்திங்கனாக்கா வீட்டில் வாழை மரமும் திருமணம் தடையே கொடுக்காது. என்ன ஒன்று, வாழை மரம் வளர்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்க்கணும். ஆமாம், காரணம் வாழை மரம் இந்த பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணும்போது அது வணக்கம். ஃபார்ம்நெட் நியூமராலஜி மகதன் சேகராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். இன்றைக்கு மரங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆமாம், எந்தெந்த மரம் நாம் வளர்க்க வேண்டும், எந்தெந்த மரம் நம்மளை சுற்றி இருக்க வேண்டும், எந்தெந்த மரம் இருந்தால் நல்லது, எந்த மரம் இருக்கக்கூடாது என்பது தான் ரொம்ப அவசியம். நெல்லிக்காய் மரம் வீட்டில் இருக்கலாமா? கட்டாயம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நெல்லிக்காய் மரம் அது நெல்லிக்காய்னா பெரிய நெல்லிக்காய், அதுதான் முக்கியம். நெல்லிக்காய் கெட்ட சக்திகளை உண்டு பண்ணாது, உள்ளே சேர்க்காது. அதுவே நெல்லிக்காயிலே சிவனும் லக்ஷ்மியும் விஷ்ணுவும் அனைத்து அம்சமும் அதில் உண்டு. இந்த நெல்லிக்காயில் பணம் வரவை வீட்டுக்குள் சேர்த்து கொண்டே இருக்கும். நெல்லிக்காயை தண்ணியில் ஊற வைத்து அந்த நெல்லிக்காய் கொடுத்தீங்கன்னால் வயிறு சுத்தமாகும், உடல் சுத்தமாகும். நெல்லிக்காயை குளிக்கும் போகும்போது தண்ணிக்குள்ளே போட்டு குளித்தீங்கன்னால் ஸ்கின்னுலாம் உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் போயிடும், தெளிவு அப்படி இருக்கும். நெல்லிக்காயை தேனில் விட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கள் ஆயில் பலம் கூடும். மொத்தத்தில் நெல்லிக்காயை தினமும் பயன்படுத்திக்கினால் உங்களுக்கு உங்கள் வயதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. வயது இளமையாக இருக்கும், முகம் தேஜஸ பொலிவுடன் காணப்படும். அதனால் நெல்லிக்காய் மரம் வளர்ப்பது வீட்டுக்கு நன்மையே கொடுக்கும். பனை மரம் நிறைய கிராமம் முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம் பனை மரம் தான். பனை மரத்தில் ஒரு கிராமம் வளரவே இல்லை, அப்படியே அடைஞ்சி இது ஆகி போய் கிடக்குனாக்கா அங்கே சுற்றி பனை மரம் இருக்குதுன்னு அர்த்தம். பனை மரத்தில் கெட்ட சக்தி அண்டி போயிருக்கும். புளிய மரத்தில் கேட்கவே வேண்டாம், பதுங்கியிருக்கும், ஒதுங்கியிருக்கும். அந்த கிராமத்தில் வசிக்கப்படுவர்களே ஒரு ஆள் கூட முன்னேற்றம் அடைய மாட்டார்கள். கிராமத்தை விட்டு வெளியே போனால் இருப்பார்கள். அந்த கிராமத்தில் அதே நிலையில் இருப்பாங்க. எந்த நிலையில் இருந்தாங்களோ இன்றைக்கும் அதே நிலை இருக்கும். கிராமத்தையும் முன்னேற விடாது, கிராமத்து மக்களையும் முன்னேற விடாது. எந்த வசதியும் இல்லார்கள் வாழ்வார்கள். அப்போ ஒரு புளிய மரமும் சரி, பனை மரமும் சரி, கிராமமே வளரலிங்க. அங்கே சுற்றி போய் பாருங்கள், பனை மரம் தான் சுற்றி இருக்கும். இவங்கெல்லாம் கெட்ட சக்தி அப்படியே அங்கே தான் இறங்கியிருப்பாங்க. 100க்கு 100% உண்மை. அது உள்ளே சேர்க்க விடாது அது. ஏன்னா அந்த கெட்ட சக்தின்றதெல்லாம் எது நான் பிரிக்க வேண்டாம், இது எல்லாத்துக்கும் புரியும். ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும். மொத்த கெட்ட சக்தியும் அதுக்குள்ளே தான் இருப்பார்கள். ஆமாம், சிலதெல்லாம் கிராமத்தில் இரவு நேரத்தில் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்றாங்களா, அதெல்லாம் உண்மை தான். அது எதுவுமே இல்லைங்கிறதுலாம் இல்லை, எல்லாம் உண்டு. ஆனால் கடைசியில் அவங்க எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா புளிய மரத்துலேயும் பனை மரத்தில் தான் இருப்பாங்க. அப்போது நாங்கள் பனை மரத்தையும் புளிய மரத்தையும் எடுத்துடலாமா? எடுத்தாக்க கிராமத்தில் சுபிட்சமாக வந்துடுமா? பெரிய அளவுக்கு மற்ற கிராமம் மாதிரி எங்கள் கிராமம் போய் செழிப்பாயிடுமா? செய்யுங்க அது முதல்ல. ஆனால் உங்களுக்கு செய்ய விடாது. ஆனால் நீங்கள் செய்யுங்க, 100% செய்யுங்க. ஏன்னா நான் சொல்கிறத செக் பண்ணி பாருங்கள், ஆமாவா இல்லையான்னு. ஏன்னா நம்ம யூடியூப் உலகம் ஃபுல்லாக போகுது. இது நான் இன்றைக்கி நேற்று சொல்கிறதல்ல, இதெல்லாம் ராமாயண மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இதெல்லாம். நானாக எடுத்து சொல்கிறேன். அதில் ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் வேறு என்ன மரம் வைக்கலாம்? அசோக மரம் வைக்கலாம். அதுதான் இந்த அசோக மரத்தில் ஏன் சொல்கிறேன் என்றால், அசோக மரத்தில் தான் தேவதை குடியிருப்பார்கள். நம்ம எதெல்லாம் நல்ல விஷயங்களோ அதை செய்கிறதே கிடையாது. தேவதை குடியிருக்கிறது அசோக மரத்தில்.
அப்போ வீட்டில் நாங்கள் அசோக மரத்தை வளர்க்கலாமா? பின்ன தேவதை குடியிருக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் மரத்தை அவங்கள குடியிருக்க வைங்க. அதே தேவதை அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஈஸியாக வந்துடுவாங்க. ஏனென்றால் ஒரு 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 ஊரில் ஒரு வீடு நான் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக ஒரு வீட்டில் வந்து யார் பனை மரம் வைக்க மாட்டாங்க, ஒரு வீட்டில் புளிய மரம் வைக்க மாட்டாங்க. அது ஊர், அதனால தான் ஊரை சொன்னேன். அசோக மரம்னு வீட்டுக்குள்ளே வைக்கலாம். நீங்கள் வில்வ இலை அதை பற்றி கேட்கவே வேண்டாம். என்ன வில்வ இலைங்கிறது 3 இலை எல்லாத்துக்கும் இருக்குதுன்னு தெரியும். நான் கட்டிக்கிற சிவன் கோயிலில் 10 இலை இருக்குது. அது உலக அதிசயம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் 10 வில்வ இலை இருக்கும். 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, 10 இருக்குது. நான் 10 வச்சுருக்கிறேன். 10 வில்வ இலை ஒரே பீஸில் வரும். அது அதிசயமானது தான். தென்னை மரம், அதுதான் தென்னை மரம் வீட்டுக்குள்ளே வைக்கலாமா? தென்னை மரத்தை வளர்த்திங்கனாக்கா வீட்டில் திருமணம் தடைபடாது. ஆமாம், தென்னை மரத்தை வீட்டில் வச்சிங்கன்னா தென்னை மரம் ஒன்றா இருக்கக்கூடாது, 2ஆக இருக்கணும். 2 தென்னை மரம் இருக்குதுன்னு சொன்னோன்னாக்கா வீட்டில் திருமண தடையெல்லாம் இருக்காது. அதே மாதிரி வாழை மரமும் திருமணம் தடையை கொடுக்காது. என்ன ஒன்று, வாழை மரம் வளர்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்க்கணும். ஆமாம், காரணம் வாழை மரம் வந்துட்டு இந்த பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணும்போது அதுக்கும் குளத்தள்ளுது பாருங்கள், அதுக்கு அந்த சாங்கியெல்லாம் செய்யணும். அது யாரும் செய்கிறதில்ல. ஆனால் அந்த காலத்துலலாம் உண்டு. ஆனால் ப்ரொஃபஷனலாக சில பேருக்கு விஷயம் தெரிஞ்சவங்க அதை செய்கிறாங்கன்னா அதுக்கு செய்வாங்க. சும்மா ஒரு ஃபார்மலுக்காக செஞ்சு முடிச்சிடுவாங்க. செய்யணும். ஆமாம், அந்த வாழை மரம் வைக்கிற வீட்டிலலாம் அந்த இடத்துலலாம் பார்த்திங்கனாக்கா ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சில விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் வாழை மரம் வைக்கிறது அந்த இடத்துலையும் உங்களுக்கு எந்தவித கெட்ட சக்தி உள்ளே வராது, எந்தவித தடைப்படாது. இது வீடு அப்படின்னு நிறைய மரங்கள்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது. ஆமாம், அதுக்கு சொல்லலைனாக்கா நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு சிம்பிளாக சொல்லி முடிக்கிறது உங்களுக்கு வந்துட்டு சுபிட்சமாக இருக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டேன். முதல்ல நாம் இதை செய்வோம். இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் அல்ல. நம்ம தேவதை வர்றதுக்கு சொல்லியிருக்கோம், மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுக்கு சொல்லியிருக்கோம், திருமணம் தடைப்படுறது நீங்கிறதுக்கு, திருமணம் தடையில்லாமல் இருப்பதற்கு, ஒரு கிராமமே சுபிட்சமாக இருப்பதற்கு, ஒரு வீடு மட்டும் இல்லை ஒரு கிராமம் இருக்கிறதுக்கு, வீடு சுபிட்சமாக அவ்வளவும் இந்த மரங்களின் மூலியமாக நடக்கும், கிடைக்கும். ஸோ இன்னைக்கு கொடுத்த தகவல் கண்டிப்பாக அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலுடன் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.